மேலே உள்ள 52 அப்படிங்கிற நம்பரை பார்த்துக்கங்க. கீழே உள்ள 5 கொஸ்டினுக்கும் இதுதான் விடை. இந்தியாவில் உள்ள விஷ பாம்புகளின் வகைகள் 52. அதாவது இந்தியாவில் உள்ள நச்சுத்தன்மை உள்ள பாம்புகளின் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 52. தேசிய கீதம் பாட எடுத்துக்கொள்ளப்படும் வினாடி அளவு எவ்வளோ இருக்கணும்னா 52 வினாடி. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் கிணற்று நீர் பாசனம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா 52%. குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய சரத்து என்னன்னு கேட்டாங்கன்னா 52. சீட்டுக்கட்டில் ஜோக்கர் இல்லாமல் எத்தனை சீட்டுகள் இருக்கும் அப்படின்னா 52 சீட்டு. ஏன்னா நிகழ்தகவு போன்ற கணக்குகளில் சீட்டுக்கட்டு சம்மந்தமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிற கணக்கை கவனிங்க, இதை நீங்கள் போட்டு பாருங்கள். 13 ஆண்கள் ஒரு வேலையை 28 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 7 ஆண்களால் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? அறிஞர் அண்ணா தொடர்பான ஆண்டுகளை எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பார்ப்போம். 1909ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். 999 வந்துட்டுருக்கும் அவரோட இயர் ஃபுல்லாக. 1909க்கு அப்புறம் 1949க்கு வந்துடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை 1949 தொடங்கினார். 1969 அவர் இறந்துடுறாரு. அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா, அதாவது 1909 பிறக்கிறாரு. 100 வருஷம் கொட்டிங்கன்னா 2009. இந்த விழாவை சிறப்பிக்கிற விதமாக 5 ரூபாய் நாணயத்தை, அவருடைய உருவம் பொறித்த 5 ரூபாயை மத்திய அரசு வெளியிடுது. தமிழ்நாடு அரசு அவரோட நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக 2010ஆம் ஆண்டு, அதுக்கு அடுத்த வருஷம் 2009க்கு அடுத்த வருஷம் 2010ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைக்கிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோட்டூர்புரத்தில் அமைஞ்சிருக்கு. இதை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திறந்து வச்சாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் அகழ்வாய்வு இடங்கள், அதை கண்டுபிடித்தவர்கள், இது எப்படி ஞாபகம் வச்சலான்றதை மட்டும் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு வரிசையாக படிச்சிடறேன், அப்புறம் ஐடியாவை பார்ப்போம். ஹரப்பா நாகரிகம் 1921ஆம் ஆண்டு தயாராம் சகானி அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. அது 1921. அதனால தான் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு. மொஹஞ்சதாரோ 1922ஆம் ஆண்டு ஆடி பானர்ஜி அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பினவாலி 1974ஆம் ஆண்டு RS பிஸ்த் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மிட்டதால் சூரஜ்பான் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. லோத்தல் 1957ஆம் ஆண்டு SR ராவால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா அவங்க தான் அகழ்வாராய்ச்சியை பண்ணினவங்க. காளிபங்கன் PP லாலால் கண்டுபிடிக்கப்பட்டது. ராகி கர்கி அமரேந்திரநாத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. கோட்டிஜி பஜல் அகமத் கானால் கண்டுபிடிக்கப்பட்டது. தோலவீரா 1967ஆம் ஆண்டு JP ஜோஷியால் கண்டுபிடிக்கப்பட்டது. சுர்கோட்டாவும் JP ஜோஷி தான், மந்தாவும் JP ஜோஷி தான். ஆம்ரி சன்குதாரோ இந்த 2 இடமும் NG மஜும்தாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரோபார் ஆலம்கீர்பூர் இந்த 2 இடமும் YT சர்மாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, இப்போ ஐடியாவை பார்ப்போம். ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர் தயாராம் சகானி. ரப்பா இருப்பார் ராம், ராம் ராம் ராம்னு சொல்லுவோம்ல, ரப்பா இருப்பார் ராம். ஹரப்பா தயாராம் சகானி. மொஹஞ்சதாரோ ஆடி பானர்ஜி. பானர்ஜி அப்படின்னாலே நம்மளுக்கு வடிவேல் முகம் தான் ஞாபகம் வரும். அப்போ பானர்ஜி அப்படின்னா மொஹஞ்சதாரோ, வடிவேல் முகம் மொஹஞ்சதாரோ. பினவாலி RS பிஸ்த். பினம் ரொம்ப நாளாக கிடந்தா பிசு பிசுத்து போயிடும், பினம் பிசு பிசுத்துரும். பினவாலி பிஸ்த். மிட்டதால் சூரஜ்பான். சாயந்தரம் ஸ்கூல் விட்டோன்னா மிட்டாய் வாங்க பசங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்போ சூ சத்தம் படாத, ரஷ்ஷாக இருக்குது, பொறுமையாக வாங்கிட்டு போ. இப்போ மிட்டதால் சூரஜ்பான். லோத்தல் SR ராவ். லோன்னு ராவாத அப்படின்னு செய்தியை சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன்னு ராவிட்டு இருக்காத. காளிபங்கன் PP லால். லால் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்போ லால் பகதூர் சாஸ்திரி இறந்துட்டார், அப்போ காலி ஆகிட்டார், லால் காலி ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்கூல் புக்கில் ஸ்பெல்லிங்கை பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா சில புக்கில் காளிபங்கன் சின்னலி இருக்கும், சில புக்கில் காளிபங்கன் பெரியலி இருக்குது. அதனால் அதை பார்க்க வேண்டியதில்லை, உச்சரிப்பை மட்டும் கவனிச்சுங்க. ராகி கர்கி அமரேந்திரநாத். ராகியை நாற்று நட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கோட்டிஜி பஜல் அகமது கான். நம்மளுக்கு பஜலால் சேட்டு அப்படின்னு படத்தில் வரும். அப்போ பஜலால் கோட்டு போட்டார். அப்படி இல்லைன்னா பஜல் அகமத் கோட்டிஜி, அதில் கோட்டு இருக்குல்ல, பஜல் அகமத் கோட்டை காணும், கான் அப்படின்றதெல்லாம் காணும். தோலவீரா சூர்கோட்டா மந்தா இது 3 கண்டுபிடித்தவர் JP ஜோஷி. தோலில் கோட்டா மேலே மந்தான் இருக்கா, நம்ம சமந்தான் ஞாபகம் வச்சுக்கோம். தோல் மேலே கோட்டா மேலே சமந்தா உட்காந்துக்கிட்டு ஜோசியம் பார்த்தாங்க. ஜோசியம்னா ஜோசி. அம்ரி சன்குதாரோ 2 கண்டுபிடிச்சது மஜும்தார். மசிச்சு அம்முனா சங்கு தான், கழுத்தை மசிச்சு மஜும்தார், மசிச்சு அம்முனா சங்கு தான். ரோபார் ஆலம்கீர்பூர் 2 கண்டுபிடிச்சது YT சர்மா. சர்மா கண்டுபிடிச்ச ரோபோ ஆழமாக கீர் போடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சார் நீங்கள் சொல்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் மனப்பாடமே பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னா பண்ணிங்க, அது உங்கள் திறமை. மனப்பாடம் பண்ணுறது பிரச்சனை இல்லை, இத்தனை விஷயங்களை நம்ம ஒன்றா படிக்கிறப்ப குழம்பிடுவோம். அங்கே ஆப்ஷனை பார்க்குறப்ப எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். அப்போ குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த வார்த்தையில் உள்ள எழுத்தையோ இல்லை அந்த வார்த்தையை தொடர்பு படுத்தியோ ஞாபகம் வைக்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக மைண்டில் பதிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
10 10 கூட்டி பிறந்த ஆண்டுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1859ஆம் ஆண்டு பிறந்தவர் இரட்டமலை சீனிவாசன். அதிலிருந்து 10 கூட்டிங்கன்னா 1869 காந்தியடிகள் பிறந்தார். 1879 பெரியார் பிறந்தார். சரோஜினி நாயுடும் 1879 தான். 1889 நேரு பிறந்தார். 1909 அண்ணா பிறந்தார். அருணா ஆசப்பள்ளியும் 1909 தான். செல்வி துர்காபாயும் 1909 தான். அண்ணா அருணா அப்படின்னா வார்த்தை 2 ஒன்றா வருது 1909. தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டவங்க சரோஜினி நாயுடு. அதுவே செல்வி துர்காபாயின்றவங்க மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டவங்க. அருணா ஆசப்பள்ளி அப்படின்றவங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. காந்தியோட 10 வயசு கம்மியாக உள்ளவர் பெரியார், 20 வயசு கம்மியாக உள்ளவர் நேரு, 30 வயசு கம்மியாக உள்ளவர் அண்ணா. இந்த வீடியோவில் 1888ஆம் ஆண்டு பிறந்த 4 நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஆச்சாரியா கிருபாலினி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர். இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி முடிஞ்சோடனே இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராக பதவி வச்சார். தமிழ்நாட்டில் திருத்தணியில் பிறந்தவர். 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றார். இவருடைய பிறந்த தினமான செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. 1938ஆம் ஆண்டு சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜி உயர்நிலைப் பள்ளிகளில் இந்தி மொழி பாடம் கட்டாயம் என அறிவித்தபோது அந்த அறிவிப்பை வலுவாக எதிர்த்த சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக ராதாகிருஷ்ணன் திகழ்ந்தார். 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் 3 பேர். சி. ராஜகோபாலாச்சாரியார், டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் சர் சி. வி. ராமன். இந்தியாவில் முதல்ல பாரத ரத்னா விருது 1954ஆம் ஆண்டு தான் வழங்கப்படுது. இந்த விருதினை முதல்ல 3 பேர் பெற்றாங்க. 3 பேரும் ஆர், அதாவது ஆர் அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் RRR அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய விடுதலைக்கு பின் முதல் கல்வி அமைச்சர் இவர் தான். இவரது பிறந்த நாளை நவம்பர் 11 தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம். 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது இவர் பெற்றிருக்கார். அதாவது இறப்பிற்கு பின் 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இவர் உயிரோடு இருக்கிறப்பே பாரத ரத்னா விருது வழங்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. ஆனால் பாரத ரத்னா தேர்வு குழுவில் இவரும் ஒருத்தர். அதனால் எனக்கு அறிவிக்க வேணாம், நான் அந்த விருதை வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். அதனால தான் இவர் இறந்ததுக்கப்புறம் 1992 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. சமய அடிப்படையிலான இந்திய பிரிவினையை எதிர்த்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லீம் தலைவர்களில் முதன்மையானவர் இவர். பாகிஸ்தான் பிரிவினையையும் அங்கு இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப் போவதையும் முன்னரே கணித்து தெரிவித்தவர் இவர். ஆசாத் என்பது இவர் வைத்து கொண்ட புனைப்பெயர். அதாவது இவருக்கு இவரே ஆசாத் அப்படின்ற புனைப்பெயர் வச்சுக்கிட்டாரு. ஆசாத் அப்படின்னா விடுதலை அப்படின்னு பொருள். அடுத்ததாக ஆச்சாரியா கிருபாலனியை பார்ப்போம். ஜிவி தராம் பகவன்தாஸ் கிருபாலனி, அதாவது ஜேபி கிருபாலனி அப்படின்றதான் இவருடைய பெயர். இந்திய விடுதலையின் போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஆச்சாரியா கிருபாலினி. பிரதமர் பதவிக்கான நபரை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு காங்கிரஸ் கட்சிக்குள் நடத்தப்பட்ட தேர்தலில் சர்தார் வல்லபாய் படேல் அவருக்கு அடுத்தபடியாக 2ஆம் அதிகபட்ச வாக்குகளை பெற்றவர் இவர் தான். இந்தியா விடுதலை அடைஞ்சோன்னே இந்தியாவின் பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் சர்தார் வல்லபாய் படேல் முதலிடமும் 2ஆம் இடம் ஆச்சாரிய கிருபாலினியும் பெற்றாங்க. ஆனால் காந்தியடிகள் இவங்க 2 பேரையும் ஏற்றுக்கலை. அவர் நேருவை தான் பிரதமராக்கணும்ன்ட்டு தன்னோட கருத்தை தெரிவித்தார். அதனால தான் நேரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1951ஆம் ஆண்டு காங்கிரஸில் இருந்து வெளியேறி கிசான் மஸ்தூர் பிரஜா அப்படின்ற கட்சியை தொடங்கினார் ஆச்சாரியா கிருபாலினி. கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்றது ஓல்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்த கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை சோசியலிச கட்சியுடன் இணைத்து பிரஜா சோசியலிஸ்ட் அப்படின்ற கட்சியை உருவாக்குனதும் ஆச்சாரிய கிருபாலினி தான். 1962இல் சீனாவுடனான போரில் இந்தியா தோற்றதை கண்டித்து பிரதமர் நேரு மீது முதலாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஆச்சாரிய கிருபாலினி. 1975இல் இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையின் போது அரசை விமர்சித்ததால் கைது செய்யப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். காந்தியின் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்த கிருபாலினி காந்தி ஹிஸ் லைஃப் அண்ட் தாட் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இது காந்தியை பற்றிய நூல். ஆச்சாரிய கிருபாலினியின் மனைவி தான் சுசேதா கிருபாலினி. இவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சரும் சுசேதா கிருபாலினி தான். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர் இந்த சுசேதா கிருபாலினி. இந்திய பிரிவினை கலவரத்தின் போது காந்தியடிகள் மேற்கொண்ட நவகாலி யாத்திரையில் சுசேதாவும் கலந்து கொண்டார். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அரசியலமைப்பாவியின் அமர்வில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் இவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமான பாடல் வரி நாமக்கல் கவிஞரோட. இந்த பாடல் வரி எந்த போராட்டத்திற்காக அவர் எழுதி கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக இது பயன்பட்டது. நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் இவர் தான். தமிழக சட்ட மேலவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஓவியக்கலையில் வல்லவர் இவர்.
பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. நாமக்கல் கவிஞரோட முக்கியமான பாடல் வரிகள்: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, தமிழன் என்றோர் இனம் ஒன்று, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இந்த 4 பாடல் வரியும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தமிழன் இனத்தின் குணம் என்னவென்றால் கத்தியை வைத்து கைத்தொழில் செய்து தலை நிமிர்ந்து வாழ்வான். இன்னொரு சொல்கிறேன் கேளுங்க. தமிழன் இனத்தின் குணம் என்னவென்றால் அவன் கத்தியை வச்சிருப்பான், அந்த கத்தியை வச்சே கைத்தொழில் பண்ணுவான், கைத்தொழில் பண்ணி தலை நிமிர்ந்து வாழ்வான். விவேக் ஒரு படத்தில் லிஃப்ட் கொடுப்பான் ஒருத்தனுக்கு. என்ன தொழில் பண்ணுறீங்க? கைத்தொழில் பண்ணுறேன். என்ன கைத்தொழில்னா? இது கை, இந்த கத்தி இருக்கு பார்த்தியா, இதான் தொழில், இதான் கைத்தொழில். கழுத்தில் உள்ள செயினை கைட்டு வண்டியை கொடு அப்படின்னு அவன்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு, அது மாதிரி தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். பாலகங்காதர திலகர் 1916 பம்பாய் மாகாணத்தின் பெல்காமில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். இந்த தன்னாட்சி இயக்கத்தில் பங்கேற்றவர்கள் பாலகங்காதர திலகர், எஸ். சுப்பிரமணிய ஐயர், சுரேந்திரநாத் போஸ், அன்னி பெசன்ட், முகமது அலி ஜின்னா. தன்னாட்சி இயக்கம் 1916 தொடங்கினப்ப அதில் பங்கேற்றவர்கள் யார், இல்லைனா யார் இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பெல்காம் அப்படின்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போதைய பம்பாய் மாகாணம் தற்போதைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இந்த பெல்காமில் தான் 1924 காந்தி தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. காந்தி தலைமையில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது இந்த ஒன்று மட்டும்தான். இப்போ காந்தி தலைமையில் பெல்காமில் 1924 மாநாடு நடந்திருக்கு. இப்போ 100 விழா, அதாவது 2024 100 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அப்போ பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டோட 100 விழா 2024 கொண்டாடி இருப்போம். பெல்காம் அப்படின்ற ஊருக்கு பெல்காவி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. தன்னாட்சி இயக்கம், அதற்கு இன்னொரு பேர் தான் ஹோம் ரூல் இயக்கம். பம்பாய் மாகாண காங்கிரஸில் முதல் ஹோம் ரூல் லீக்கை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் அதுவும் திலகர் தான். பொதுவாக தன்னாட்சி இயக்கம் அப்படின்னாலே நீங்கள் 2 பேர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் பாலகங்காதர திலகர், இன்னொருவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 1916 மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். மெட்ராஸில் அடையார் என்ற இடத்தில் தொடங்கினார். அன்னி பெசன்ட் அம்மையார் மொத்தம் இந்தியாவில் 7 இடத்துல தன்னாட்சி இயக்கத்தோட கிளைகளை நிறுவினாங்க. அதற்கு எல்லாத்துக்குமே தலைமையகம் மெட்ராஸில் உள்ள அடையார் தான். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தின் கிளைகள் 7ன்னு பார்த்தோம். அந்த 7ஐயும் எப்படி ஞாபகம் வச்சலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரிசையாக சொல்லிடுறேன். மதராஸ், அகமது நகர், கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை. இந்த பனாரஸுக்கு வாரணாசின்ற ஒரு பேர் உண்டு, காசினாலும் அதுதான். மதராஸில் இருந்து அகமது கான் அலகா பனானா சாப்பிட்டு மதுராவுடன் கள்ளிக்கோட்டைக்கு வந்தான். முதல்ல மதராஸ்ன்னு சொன்னோம். அடுத்தது அகமதுன்றது அகமது நகர், கான் அப்படின்னா கான்பூர், அலகா அப்படின்னா அலகாபாத், பனானா அப்படின்னா பனாரஸ், மதுரா அதை ஞாபகம் வச்சுங்க, கள்ளிக்கோட்டை, அவ்வளோதான். இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்க. மதராஸில் இருந்து அகமது கான் அழகா பனானா சாப்பிட்டு மதுராவுடன் கள்ளிக்கோட்டை வந்தான். ஏன் இந்த 7 இடத்தையும் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 7 இடமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ 7க்கு பதிலாக ஒரு 4 ஆப்ஷனில் கொடுக்குறாங்க, 1 மட்டும் வேறு ஒரு ஊர் பேராக இருக்குது. அப்போ தன்னாட்சி இயக்கத்தின் அன்னி பெசன்ட் அம்மையார் துவங்கிய கிளைகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது.